3 கிலோமீட்டருக்கு தாரோட வாழை மரத்தை நட்டு பல ஏக்கர்கள் கரும்பு அழிச்சு, அப்ப கரும்பு வாழைலாம் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சு. விளைய வச்ச விவசாயினுடைய பாட்டை கவனிக்காம வாழையினுடைய மதிப்பு என்ன, கரும்புனுடைய மதிப்பு என்ன, எவ்வளவு சத்துள்ள உணவுப் பொருள், விலை மதிப்புக்கு மிக்க ஒரு பொருள், விளை பொருள்கள். அதை என் சனம் போகும்போது அந்த வாழைத்தாரை பிடிச்சி இழுக்கிறதும் அந்த கரும்பு அத்துக்கிட்டு போறதையும் பார்க்கும்போது இதெல்லாம் என்னடி அவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்பை உன்னை வாழைத்தாறு கரும்பு கட்டி வரவே தான் வருவியா? எப்படி இதுல இருந்து தெரியலையா விவசாயத்தினுடைய அருமை அவங்களுக்கு எவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்குன்ட்டு? நீங்க விவசாய பிடிச்சி இழுத்தாருன்றீங்க. இங்கெல்லாம் பேசுவாரு, டெல்லியிலே தீவிரவாதிகள் போல விவசாயிகள் நடத்துகிறார்கள் என்று பேசுவாங்க. அதே மேல்மாவில் சிப்காடு தொழிற்சாலைக்கு எதிராக விளைநிலத்தை பறிக்காதேன்னு போறான்னு விவசாயிகள் மேல குண்டாஸ் போட்ட ஆட்சியாரு. விவசாயி மேல குண்டர் சட்டத்தில் கைது பண்ணி உள்ள போட்டது யாரு? இவங்க தானே. அப்புறம் நீங்க விவசாயியை போய் இழுக்கிறாங்க 15 வருங்க. மரத்தின் அருமை இவங்களுக்கு தெரியுமா? அந்த சாலையை அவளை வெட்டி போட்டு 100 ஆண்டு கால மரத்தை ஒரே நேரத்தில் வெட்டி சாய்க்கிறேன். நீ அதுக்கு பதிலாக நட்டு வளர்ப்பிய. எப்ப வளர்த்து முடிக்க? இந்த வெக்கம் இல்லாம புவி வெப்பமாகுது, பருவநிலை மாறுது, இதெல்லாம் சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? கொடுமை இதெல்லாம்.